So hey hello guys, so welcome back to another video and இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து SRM ராமபுரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி SRM வந்து நிறைய கேம்பஸஸ் இருக்குது. அண்ட் அதில் வந்து ஸோ SRM KTR இருக்குது, SRM ராமபுரம் இருக்குது, SRM வடபழனி இருக்குது. ஸோ சென்னையில் 3 கேம்பஸ் இருக்குது. ஸோ இது மூணுலையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை ரேங்க் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து KTR, ஸோ காட்டாங்குளத்தூர் கேம்பஸ், அதுக்கு அடுத்து வந்து ராமபுரம் கேம்பஸ் வரும், அதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு SRM வடபழனி கேம்பஸ் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக தான் கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து எப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ரேங்க் பேஸ் பண்ணி அலாட்மெண்ட் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எந்த கேம்பஸில் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டாப் ரேங்க்ஸில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற கேம்பஸில் அவங்க வந்துட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு ஒரு இது அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் ராமபுரம் கேம்பஸ் எப்படி ப்ரோ, உண்மையாக ஒர்த்தா இல்லை, இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, இங்கே ஃபீஸ் எப்படி, இங்கே வந்து கேம்பஸ் லைஃப் இருக்குமா, இங்கே ஜாலியாக இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த ராமபுரம் கேம்பஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்வியஸ்லி சென்னை ராமபுரத்தில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இது வந்து ராமபுரத்தில் 2 கேம்பஸ் இருக்குது. ஒன்று வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ், அது SRMோட யூனிவர்சிட்டி கேம்பஸ். இன்னொன்று வந்து ஈஸ்வரி. ஸோ ஈஸ்வரிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய கேம்பஸ். ஸோ 2 கேம்பஸுமே இருக்குது. இது 2 நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க. ரெண்டுமே வந்துட்டு ஒரே கேம்பஸ், ஒரே ஏரியாவில் இருந்தாலுமே ஆனால் ரெண்டும் வெவ்வேறு கேம்பஸ். நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. சிலபஸ்லேருந்து ஃபீஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ராமபுரத்தோடைய யூனிவர்சிட்டி கேம்பஸ் மட்டும் நான் சொல்கிறேன். பட் என்ன தான் இது வந்து மெயின் கேம்பஸாக இல்லைனாலும் இங்கேயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு அலுமினி பேஸ், ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மெயினாக வந்து CSE, ECE, IT, மெக்கானிக்கல், சிவில், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மெயின் கோர்சஸ் இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறது. அண்ட் CSEயில் வந்து உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி, AMLலாம் வந்து ஸ்பெஷலைசேஷனாக வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படி ப்ரோ உண்மையாக வந்துட்டு நல்லா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து நான் ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மேஜர் கம்பெனிஸ் TCS, Infosys, Wipro, Cognizant அண்ட் Zoho, Freshworks, Justpay, இந்த மாதிரி வந்து மெயினான வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் கண்டிப்பாக இங்கே விசிட் பண்ணுறாங்க. அது இங்கே மட்டும் இல்லை, பொதுவாகவே த்ரூ அவுட் SRM எல்லா இடத்துலையுமே அது அவங்க வருவாங்க. அண்ட் இங்கே ரீசன்ட் இயர்ஸாக ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 4 LPA இருக்கும். ஸோ சில பிரான்ச்சஸ், சில கோர் பிரான்ச்சஸுக்கு வந்து 3.5 LPA வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதிகபட்சமாக மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு CSEயில் 8லேருந்து 10 லட்ச ரூபா, அதுவும் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ்லாம் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நாட் எ பேட் நம்பர், ஓரளவு டீசெண்டான நம்பர் தான், டவுட் இல்லை. ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ப்ராப்பராகவே கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய செகண்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது வந்து எப்படின்னா உங்கள் கோடிங் நாலேஜாக இருக்கலாம், இல்லை ஆப்டிடியூடாக இருக்கலாம், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்காக இருக்கலாம். ஸோ எனிதிங் உங்களுக்கு வந்து என்னென்ன இன்றைக்கி வந்து பிளேஸ்மெண்ட்டுக்காக தேவையோ அது எல்லாமே வந்து உங்களோட செகண்ட் இயர் ஆஃப் ஸ்டடியிலேருந்தே உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் அது ரொம்ப 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 நல்ல விஷயம். அண்ட் இங்கே பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு பேசும்போது CSE IT ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஃபினட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்ஸ், ஒன் ஆஃப் தி ஹை பேக்கேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடச்சிடும். பட் இது நீங்கள் சிவில் எடுக்கிறீங்க இல்லை மெக்கானிக்கல் எடுக்கிறீங்கன்னா ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் வர மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனியில் போய் செலக்ட் ஆக வேண்டிய இடத்துல ஒரு 10 கம்பெனிக்கு போய் அப்ரோச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பிளேஸ் ஆக மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக கோர் கம்பெனிஸ். ஸோ அது இங்கே மட்டும் இல்லை, எல்லா கேம்பஸ்லையுமே இது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ இங்கே பிளேஸ்மெண்ட்லாம் சொல்லிட்டீங்க, அப்படியே அந்த ஃபீஸையும் சொல்லிவிடுங்க அப்படின்னா, ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே டியூஷன் ஃபீஸ் மட்டும் நான் சொல்கிறேன். CSE அண்ட் ITக்கு 2.5லேருந்து 3.5 லேக் வரைக்கும் வரும் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் அகாடமிக் ஃபீ இருக்குது, இதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் ஃபீ இருக்குது. ஸோ அதுக்கப்புறமாவும் நிறைய சார்ஜஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா சம்வேர் பிட்வீன் ஒரு 4 லேக் அப்படியே எடுத்து வச்சுக்க வேண்டியதான் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து மற்ற பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவிலாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2 லட்ச ரூபாயே 2.5 லட்ச ரூபா வரைக்கும் ஆகும். ஸோ அதுவுமே நீங்கள் புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா வந்துடும் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் காஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்டல் ஃபீ வரும், டிரான்ஸ்போர்ட் ஃபீ வரும். புக் ஃபீஸ் வந்து எப்படின்னா நார்மலாக SRMல புக்ஸுங்கிற கான்செப்ட் கிடையாது. ஸோ எல்லாமே நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அப்படி தான் இருக்கும். இல்லை இன்கேஸ் நான் வந்து புக்ஸ் வாங்கி படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா. பட் நான் எல்லாமே சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இப்போவே. பட் இங்கே ஸ்காலர்ஷிப்ஸுமே இருக்குது. ஸோ நான் படிக்கும்போதும், நான் MBA படிக்கும்போது வந்து ஸ்காலர்ஷிப் வந்து இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா 2 விதமான ஸ்காலர்ஷிப் இருக்கும். ஒன்று மெரிட் ஸ்காலர்ஷிப்பு, இன்னொன்று ஸ்போர்ட்ஸ் கோட்டா. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், அவங்க எக்ஸாம்ஸ்க்கும் வந்துட்டு பெருசாக வர வேணாம், ஃபைனல் செம் மட்டும் வந்து எழுதுனா போதும், அந்த மாதிரி கூட இருக்கும். அதே மாதிரி கிளாஸஸ் வர வேணாம், அவங்க அட்டெண்டன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒன்று சாதிச்சிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த கோட்டாவில் நீங்கள் எலிஜிபிள். அதுக்கு நான் நான் வந்து எங்கள் ஊர் கிரவுண்டில் விளாட்னேன் அதனால் எங்கள் கோட்டாவில் வருவேன் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் வச்சுருக்கணும். சரி ப்ரோ, ஓகே நான் வெளியூர்லேருந்து வரேன், எனக்கு இந்த ஹாஸ்டல் வசதி சாப்பாடுலாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஹாஸ்டல்ஸ் இருக்குது. SRM ராமபுரத்தில் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. AC அண்ட் நான் AC 2 ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ AC வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5
லட்ச ரூபா வந்து 1,70,000 ஒரு 2 லட்ச ரூபா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மெஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ நான் ஏசி பார்த்துட்டிங்கன்னா ட்ரிபிள் ஷேரிங்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு 90,000 rupees வரும் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட் வேரி ஆகும். எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீஸுமே யாருக்கும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வைஃபை எனேபிள்டு ஹாஸ்டலு, உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல ப்ராப்பர் செக்யூரிட்டி இருக்குது. வீடியோ கண்டிப்பாக பண்ண முன்னாடி ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டடாக வந்து டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்காகவே வந்து நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வந்து வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போயே போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். அண்ட் அதே மாதிரி மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெஜ் ஆப்ஷனும் இருக்குது, நான்வெஜ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ பிகாஸ் அது எப்படின்னா இப்போ நிறைய நார்த் இந்தியன்ஸ் வருவாங்க, அது உங்களுக்காக வந்து வெஜ் ஆப்ஷன்ஸும், ஸோ நம்ம சவுத் இந்தியன்ஸ்க்காக வந்துட்டு உங்களுக்கு நான்வெஜ் ஆப்ஷனுமே கொடுத்துறாங்க. ஸோ அது வந்து உங்கள் விருப்பம் தான். பட் நான் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இது வந்து உள்ளே நீங்கள் பண்ணுறது ஒர்த்து கிடையாது, 1,50,000 ரூபா 1,70,000 ஒரு வருஷத்துக்கு ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வெளியே பிஜி எடுத்தீங்கன்னா அதே ஷேரிங்கு, அதே 2 ஷேரிங்கு உங்களுக்கு வந்து 6,000லேருந்து 7,000 வரைக்கும் உங்களுக்கு மந்த்லி ரெண்ட்டே கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அது வந்து பிஜி வந்து பக்கத்தில் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் போனஸ். பட் உங்களுக்கு இது செட் ஆச்சு, வெளில தங்குறதுக்கு உங்களுக்கு ஓகே, உங்கள் பேரண்ட்ஸ் ஓகே, நான் மட்டும் இந்த ஆப்ஷனுக்கு வாங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை, நீங்கள் உள்ளே நீங்கள் தங்கிக்கலாம். சரி ப்ரோ, ஓகே கேம்பஸ் எப்படிப்பட்ட கேம்பஸ்லாம் நல்லா இருக்குமா, ஈவெண்ட் இருக்குமா, கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேம்பஸை பொறுத்தவரையும் ஒரு மாடர்ன் கேம்பஸ். இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப மாடர்னைஸ்டாக, ரொம்ப ப்ராப்பராக எக்யூப் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஒரு சென்டர் லைப்ரரி இருக்குது, செமினார் ஹால்ஸ் இருக்குது, ஆடிட்டோரியம் இருக்குது, கோடிங்க்குன்னு தனியாக லேப்ஸ் வச்சுருக்காங்க. அது இப்போ எல்லா காலேஜ்லையுமே இந்த ஏஐ ஆர்என்டி லேப்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப்க்கான ஒரு இன்குபேஷன் சென்டர், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிகாஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் பிச் பண்ணணும் அப்படின்னா இங்கே நீங்கள் பிச் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக இன்வெஸ்டராக அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்கெட் பால், ஃபுட்பால், இண்டோர் பேட்மிண்டன், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு இந்த கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற ஸ்கேல் ஆஃப் சைஸஸுக்கு இருக்காது. ஸோ அது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு சிட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஸ்பேஸுக்கான ஒரு விஷயம் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கும். பட் இது தவிர உங்களுக்கு ஃபண்டுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உள்ள நிறைய கிளப் இருக்குது. உங்களுக்கு என்ன கிளப்பில் வேணுமோ நீங்கள் போய் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டெக்குக்கு தனி கிளப் இருக்குது, டான்ஸுக்கு இருக்குது, ட்ராமாக்கு இருக்குது, கோடிங்க்கு இருக்குது, ஸோ ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து கார்ஸுக்குன்னு நிறைய பேர் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் கார், பைக்லாம், அதுக்கு தனியாக வச்சுருக்கேன். ராமபுரம் கேம்பஸ் நான் 3 டைம் வந்திருக்கேன், 3 டைமும் வந்துட்டு இந்த கார் கிளப்புக்காக தான் வந்திருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல்லான ஈவெண்ட். நிறைய விஷயங்கள் அங்கே வந்து பண்ணுவாங்க. ஆக்டிவான ஒரு கேம்பஸ்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இங்கே வந்து டெட்எக்ஸ் டாக் வந்து அப்பப்போ நடக்கும். அண்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி டிஜே நைட்ஸ் இருக்கும், ஸோ ஃபெஸ்ட் இருக்கும், கல்ச்சுரல்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். எஸ்ஆர்எம்னாலே ஒரு ஃபன்னு தான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஆர்எஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதோட வந்து ஒரு க்ரௌட் புல்லிங்கான ஒரு ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது டெஃபினட்டாக நடக்கும். மில்லன் வந்து எங்கேன்னா உங்களுக்கு வந்து கேடிஆர் காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் நடக்கும். ஸோ மில்லனுங்கிறது எல்லா எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸோடைய வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஈவெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலாக ஃபன்னுக்கு எந்த குறையும் இல்லை கைஸ். உங்களுக்கு எப்போவுமே ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான். ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு எந்த அளவு அகாடமிக்கில் ஃபோக்கஸ்டோ அதே அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கலாம். அட்டெண்டன்ஸ் 75% இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் D10 ஆகி அடுத்த செம்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ எஸ்ஆர்எம்மில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஃபினட்டாக அட்டெண்டன்ஸ் 75% நோ மேட்டர் வாட் யூ ஹாவ் டு மெயின்டைன் இட். சரி ப்ரோ, இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்வியஸ்லி எஸ்ஆர்எம் வந்து நம்ம சென்னைக்கு நடுவில் தான் இருக்குது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சென்னை ஏர்போர்ட்லேருந்து ஒரு 15 minutes தான். ஸோ இது வந்து உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் இருக்குது, உங்களுக்கு பஸ்ஸஸும் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா சிட்டிக்குள்ளே நிறைய பேர் இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி காலேஜ் பஸ்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈவன் பெட்டர் நீங்கள் காலேஜ் பஸ்லேயே கூட வந்துடலாம். இதுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி நாளைக்கு நீங்கள் வந்து தேடுறீங்க அப்படின்னா, ஒரு இன்டர்ன்ஷிப்போ இல்லை வந்து ஒரு ஜாப் போகிறீங்க அப்படின்னா, ஸோ பக்கத்துலேயே இருக்கும், அக்சசபிளாக இருக்கும். இப்போ நாங்கள்லாம் வந்து இங்கே காட்டாங்குளத்துலேருந்து சிட்டிக்குள்ளே வரணும் ஒரு இன்டர்வியூக்கும். ஸோ அது ரொம்ப கடுப்பான வேலை. பட் உங்களுக்கு அது பக்கத்துலேயே இருக்கனால ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். சரி ப்ரோ, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, இது ஒர்த்தான கேம்பஸா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்த வரையும் டெஃபினட்டாக ஒர்த்தான கேம்பஸ் தான். பிகாஸ் ஒன்று, நிறைய ஒரு ஆக்டிவான கேம்பஸ், ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. ஒரு எப்படி சொல்ல, நிறைய வந்து காலேஜ் லைஃப் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன இருக்கும் என்ன இல்லைன்னா சொல்ல மாட்டேன். காலேஜ் லைஃப் ஒரு ப்ராப்பராக ஒரு 4 வருஷம் என்ஜாய் பண்ணி வர முடியும். அந்த மாதிரி ஒரு கேம்பஸ் லைஃப் இருக்கும். அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஐடி சிஎஸ்சி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு டீசெண்டான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே எனக்கு வேணும், எனக்கு பக்கத்துலேயே இருக்கணும் ப்ரோ, எனக்கு வந்து கேம்பஸ்லாம் தூரமாகலாம் எனக்கு போக முடியாது, எனக்கு
பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் கேம்பஸ். பட் நீங்கள் வந்து எப்படின்னா நான் வந்து காட்டாங்குளத்தூர் கேம்பஸ் மாதிரி எனக்கு வந்து பயங்கர கிளாமரஸாக இருக்கணும், பயங்கர ரிச்சாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து ப்ராப்பராக நம்ம மோஸ்ட்லி சவுத் இந்தியன்ஸ்க்கான ஒரு கேம்பஸ்னு வச்சுக்கோங்களேன். மெஜாரிட்டி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சவுத் இந்தியன்ஸ் தான் வந்து படிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி கொஞ்சம் வந்து அங்கே இருக்க அம்யூனிட்டிஸ் இங்கே இருக்குமான்னு சொல்ல முடியாது. குட்டியாக ஒரு காம்பேக்டான ஒரு கேம்பஸ், பட் நமக்கு வந்து படிக்க தான் போகிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஒருத்தான கேம்பஸ் தான்.